ஐ கான்ட் பிலீவ் இட்ஸ் யோகட் நெருப்பு பிடிச்சி எரியுது, ட்ரெஸ் இல்லாத நிலைமையில டீனேஜ் பொண்ணுகள். ஆனா இந்த மாதிரியான ஒரு கொலைகளை நான் பார்த்து இவங்க தான் அந்த கொலைகளை பண்ணி இருக்கணும். இந்த மர்ம நபர்கள் அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கடைசி ராத்திரியா யோகட் ஷாப் மர்டர்ஸ். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவலில் எல்லாத்தாலையுமே பேசப்பட்ட ஒரு பயங்கரமான கேஸ். இந்த கேஸை பற்றி நான் ஏற்கனவே 2021 ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த சமயம் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக இருந்தது. இந்த கேஸ்க்குள்ளே எக்கச்சக்கமான ட்விஸ்ட்லாம் இருந்தது. அப்போ நாம் அதை பற்றி பேசியிருப்போம். ஆனால் இப்போ நம்ம ஏன் திரும்ப அதை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி சால்வ் ஆகிருக்கு. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பேர் வந்துட்டு அந்த கேஸை பார்த்துருப்பீங்க, சில பேர் வந்துட்டு பார்க்காம இருந்திருப்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டு இந்த கேஸில் என்ன நடந்துச்சு, என்ன சால்வ் பண்ணாமல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன சால்வ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே இந்த கேஸை பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு சின்ன ரீகேப்பாக இருக்கும். ஐ கான்ட் பிலீவ் இட்ஸ் யோகட் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருந்திருக்கு. இந்த கடைக்குள்ள 4 பொண்ணுங்க வந்துட்டு ரொம்பவே கொடூரமாக மோசமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ பூட்டி இருக்கக்கூடிய அந்த கடைக்குள்ளே எப்படி இவங்க 4 பேர் இறந்தாங்க, எந்த மாதிரிலாம் இறந்துருக்காங்க அப்படின்றத வச்சு தான் இந்த கேஸ் நகரும். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். December 6th, 1991 டெக்சாஸ். இது ஒரு ஃப்ரைடே நைட்டுக்கு மேலே மிட் நைட்டுக்கு முன்னாடி திடீர்னு அந்த தெருவிலிருந்து புகையா போகிறத நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய போலீஸ் பேட்ரோல் வண்டியில் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுமே இங்கே புகையா போயிட்டு இருக்க இந்த விஷயத்த பார்க்குறாங்க. உடனடியாக இவங்க அவங்களுடைய பேட்ரோலில் இந்த புகை வந்துட்டு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தப்ப அது ஐ கான்ட் பிலீவ் இட்ஸ் யோகட் ஷாப் அப்படின்ற கடையிலிருந்து தான் இந்த புகை வருது அப்படின்னு தெரியுது. கிட்ட போகும்போது தான் தெரியுது அது புகை மட்டும் கிடையாது, ஃபுல்லாக வந்துட்டு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. உள்ளார படன்னு சவுண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்த உடனடியாக தீயணைப்பு வீரர்களுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த இடத்துக்கு இமீடியட்டா வாங்கன்னு சொல்றாங்க. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்க கொஞ்சம் பக்கத்திலே தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்சாஸ்ல அதிக கொலைகள் நடக்குது. ஏன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக கேமரால இருந்து எல்லாத்தையுமே ஆன் பண்ணிட்டு அவங்க ரெடியா இருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் இந்த சம்பவமும் நடக்குது. இதனால உடனடியாக அந்த கேமராக்கள் எல்லாத்தையும் இந்த பக்கம் திருப்புறாங்க. இந்த நியூஸ் வந்துட்டு பயங்கரமான லைவ் நியூஸாக போக ஆரம்பிக்குது. இப்படி இருந்த இந்த சமயத்தில் தான் தீயணைப்பு வீரர்கள் வந்துட்டு அடிச்சு பிடிச்ச அந்த இடத்துக்கு வராங்க. வந்து தண்ணியெல்லாம் வந்துட்டு ஃபோர்ஸாக அடிச்சு ஒவ்வொரு விஷயமா அணைச்சிட்டு இருக்காங்க. முதல்ல இவங்க அந்த கடை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், அப்புறம் அந்த ஃப்ரண்ட்டெல்லாம் வந்துட்டு அணைச்சிட்டு இருக்காங்க, பேக் டோர்லாம் அணைச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யோகட் ஷாப் இருக்கக்கூடிய அந்த கடையை சுற்றி நிறைய கடைகள் இருக்கு. ஒருவேளை இந்த கடை இப்படி நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா இதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளும் எரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தீயணைப்பு வீரர்கள் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் நெருப்பு அணைச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற டோரை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. பயங்கரமா எரிஞ்சிருக்கு அப்படின்றதுனால உள்ள சுத்தி வந்து பாத்தீங்கன்னா புகையா தான் இருந்திருக்கு. பெருசா இவங்களுக்கு எதுவுமே தெரிய கிடையாது. இப்படி எல்லாருமே உள்ளார போயிட்டு மாத்தி தீ அணைச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல ஒரே ஒரு தீயணைப்பு வீரருடைய காலில் ஏதோ ஒண்ணு தட்டுற மாதிரி இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே குனிஞ்சு பாக்குறாரு. அது ஒரு கால். அவர்கிட்ட இருந்த அந்த ஃபிளாஷ் லைட்டை எடுத்து அடிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு பொண்ணுடைய கால். இப்போ உள்ள ஒருத்தர் வந்துட்டு இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே ரொம்பவே பாதுகாப்பாக தீயணைக்கிறாங்க. ஏன்னா உள்ளார இன்னும் எத்தனை சடலம் இருக்கு அப்படின்றது அப்போ அவங்களுக்கு தெரியாது. இந்த மொத்த கடையும் தீயணைச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணப்ப உள்ளார வந்துட்டு 4 பெண்களுடைய சடலம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. அதுவும் ட்ரெஸ்ஸே இல்லாத நிலைமையில. அந்த கடைக்குள்ள அவங்களை கொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தோடைய ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு கழட்டி இருக்காங்க. எல்லாத்தையுமே பயங்கரமா அடிச்சிருக்காங்க. தீயணைப்பு வீரர்கள் அந்த இடத்துக்கு வந்து அந்த சமயத்துல ஒரு பொண்ணுக்கு மேல இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அடுக்கி வச்சிருந்த மாதிரி இருந்திருக்கு. அதுல ஒரு பொண்ணு வந்து கீழே விழுந்து பக்கத்துல கிடக்கிற மாதிரி இருக்கு. 4வது ஒரு பொண்ணு இப்படி அடுக்கி வச்சிருந்த அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு கீழே விழுந்து கொஞ்சமா உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நகர்ந்து போன மாதிரியே இருக்கு. ஆனா இப்படி நகர்ந்து போன அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்க்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு கிடந்திருக்கு. மீதி இருக்கக்கூடிய 3 சடலங்களும் அந்த பேக் டோருக்கு பக்கத்திலே வந்துட்டு கிடந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு வந்துட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஷெல்ஃப்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கணும். அந்த ஷெல்ஃப்ல இருந்து அப்படியே அந்த நெருப்பு பரவி அந்த சீலிங்ல அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்
மார்க்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பட்டுட்டு இந்த பொண்ணுங்க மேலே வந்து பட்டு எரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுங்களும் பாதி எரிஞ்ச நிலைமையில தான் வந்துட்டு கிடைச்சிருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த தீயணைப்பு வீரர்கள் தான். அவங்க இந்த கடை வந்துட்டு என்ட்ரன்ஸில் பூட்டி இருக்கு அப்படின்றதுனால பூட்டிட்டு போன கடையில தான் நெருப்பு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. இதனால இந்த நெருப்பை வந்துட்டு அணைக்கணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே ஃபோர்ஸாக தண்ணியெல்லாம் வந்துட்டு அடிச்சிருந்திருக்காங்க. இதனால எக்கச்சக்கமான எவிடன்ஸ் வந்துட்டு அழிஞ்சிருக்கு. ஏற்கனவே அந்த இடத்துல எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொலைகாரன் வந்துட்டு நெருப்பு வச்சுட்டு போயிருக்கான். அதுக்கு மேலே இவங்கள வந்து தண்ணி அடிச்சதுனால அங்க பல ஆதாரங்கள் வந்துட்டு அழிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருந்த அந்த பொண்ணுங்களோட சடலம் கூட இந்த தண்ணியில அடிச்சதுனால தான் மேல இருந்த அந்த பொண்ணோட சடலம் வந்துட்டு கொஞ்சம் பக்கத்துல விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ தீயணைப்பு வீரர்கள் வந்துட்டு உள்ளார வந்து கொலை பண்ண அந்த கொலைகாரனுக்கு சாதகமா இதை ஒண்ணு பண்ணிட்டாங்க. சரி, இப்ப உள்ளார என்னென்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. வழக்கமா கிடைக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ், ஃபுட் பிரிண்ட் எவிடன்ஸ், அப்புறம் இந்த துப்பாக்கி தோட்டால இருந்து வெளில வரக்கூடிய அந்த பேலிஸ்டிக் எவிடன்ஸ், டிஎன்ஏ எவிடன்ஸ், ஹேர் சாம்பிள் அப்படின்னு சொல்லி எதுவுமே அந்த கடைக்குள்ள வந்துட்டு கிடைக்கல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நெருப்புலேயே வந்துட்டு அழிஞ்சிருச்சு. சரி, இப்போ இந்த யோகட் ஷாப்போட இந்த டிராயிங்கை பாருங்க. இந்த ஒர்க்கிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த 4 பேருமே இறந்து கிடக்குறாங்க. இந்த யோகட் ஷாப்போடைய அந்த ஃப்ரண்ட் ஏரியாவை வந்து பாத்தீங்கன்னா இந்த சேர் அடிக்கிறதுக்கு இடம், அந்த ஃப்ரண்ட் டோர், இந்த பக்கத்துல நெருப்பே போக கிடையாது. எல்லாமே ப்ராப்பரா இருந்திருக்கு. எல்லா சேருமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அடுக்கி இருந்திருக்கு. ஒரு டேபிள் மட்டும் அடுக்காம அப்படியே இருந்திருக்கு. அதாவது நீங்க இந்த ஹோட்டல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ஹோட்டல்ல சாப்பிட்ற டைமை தவிர மீதி இருக்கக்கூடிய டைம்லலாம் கீழே வச்சிருக்க சேர்லாம் எடுத்து டேபிள் மேல கமுத்தி வச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு. இந்த யோகட் ஷாப்போடைய பேக் டோர் வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணாம இருந்திருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா உள்ள வந்து அந்த கொலைகாரன் இவங்க 4 பேர்த்தையும் கொலை பண்ணிட்டு அந்த பேக் டோர் வழியா தான் தப்பிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இப்போ இந்த கடைக்குள்ள இருந்த அந்த 4 பேர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். எலிசா தாமஸ் 17 வயசு, ஜெனிஃபர் 17 வயசு. இவங்க 2 பேருமே அந்த யோகட் ஷாப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த கடைக்கு எலிசா தான் வந்துட்டு சூப்பர்வைசர். இவங்க 2 பேரும் மட்டும்தான் அந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மீதி 2 பேர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 வயசான சாரா. இந்த சாரா வந்துட்டு உள்ளார ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜெனிஃபருடைய தங்கச்சி. அப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டான 13 வயசு ஏமி. இவங்க 2 பேரும் எதுக்காக அன்னைக்கு அந்த கடையில் இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 பேருமே சேர்ந்து அன்னைக்கு நைட்டு ஒரு ஸ்லீப் ஓவர் பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதாவது ஜாலியா வெளியில போயிட்டு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு படம் பார்த்துட்டு தூங்குறது. அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஜாலியா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், சாப்பிட்டே படம் பார்க்கலாம், பேசிக்கிட்டே தூங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இவங்க 4 பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால நீங்க 2 பேரும் கடைக்கு வந்துருங்க. கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கடை எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு வெளியில போயிட்டு ஸ்லீப் ஓவர் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஐடியா பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம அந்த கடைக்குள்ள எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த யோகட் ஷாப்போடைய ஃப்ரண்ட் டோர் வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா லாக் பண்ணி அந்த கீயை எடுத்து வைக்க கிடையாது. டோர்லயே வந்துட்டு அந்த கீ லாக் ஆகி டோர்லயே இருந்திருக்கு. பொதுவா அந்த கடை வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் டைமுக்கு வர அந்த சமயத்துல கீயை போட்டு டோரை மட்டும் லாக் பண்ணிட்டு உள்ளார எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கீயை எடுத்துட்டு முன்னாடி வச்சுட்டு போயிருவாங்களாம். இதுதான் அந்த கடையை க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு ப்ரொசீஜரா இருந்திருக்கு. இவங்க தீ அணைச்சதுக்கு அப்புறமா அந்த கடையை பார்த்து ஃப்ரண்ட் டோர்ல கீ இருந்ததுனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன தெரியுதுன்னா உள்ள இருந்த அந்த பொண்ணுங்க வந்துட்டு இந்த டோரை லாக் பண்ணியிருந்திருக்காங்க. லாக் பண்ணிட்டு எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த கீ எடுத்துக்கிட்டு பேக் டோரையும் லாக் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கணும். ஆனா ஃப்ரண்ட் டோரை லாக் பண்ணிட்டு உள்ளார கிளீன் பண்ணிட்டு இருந்த அந்த ப்ராசஸ் டைம்ல தான் கொலைகாரனுங்க உள்ள வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியுது. எதை வச்சு இப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோர்ல கீ இருந்தது ஒரு விஷயம். இன்னொன்னு, சிங்க்ல பாதி பாத்திரங்கள் வந்துட்டு கழுவி வச்சிருந்திருக்கு, மீதி பாத்திரங்கள்லாம் சிங்க்லே தான் இருந்திருக்கு. அதே மாதிரி ஃப்ளோரை கிளீன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பாதி தண்ணி பக்கெட்ல இருந்திருக்கு, மார்பும் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கான கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு காசு எல்லாத்தையுமே ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய லாக்கருக்குள்ள கரெக்டா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உள்ளார கிடைச்ச அந்த 4 சடலத்தையுமே பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இதுல ரெஸ்ட் ரூமுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தவழ்ந்துகிட்டே வந்த 13 வயசான எமி வந்துட்டு ரொம்ப மோசமான முறையில் அடிபட்டிருக்காங்க. இந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எமியோடைய உதட்டுல வந்து பாத்தீங்கன்னா கீர்னு மாதிரி கடிச்ச மாதிரியான தடயங்கள் இருக்கு. அவங்களுடைய துணியை வச்சு அவங்களோட கழுத்தை வந்துட்டு பயங்கரமா நெரிச்சிருக்காங்க.
நெரிச்சிருக்காங்க. ஆனா கழுத்தை நெரிச்சதுனால இவங்க சாக கிடையாது. இது இவங்க சாகிறதுக்கான ரீசன் இல்ல. இவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி இவங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு கழுத்தை நெரிச்சு இவங்க கிட்ட தவறா நடந்துகிட்டதுக்கு அப்புறம் இவங்களோட தலையில 2 வாட்டி சுட்டிருக்காங்க. அதுல ஒரு தோட்டா வந்து பாத்தீங்கன்னா 22 கேலிபர் துப்பாக்கியோடது. இந்த தோட்டா ஒரு சைடுல போயிட்டு இன்னொரு சைடு உரசிக்கிட்டே வெளில வந்திருக்கு. ஆனா இதுக்கப்புறமும் 380 கேலிபர் துப்பாக்கி வச்சு ஒரு தடவை சுட்டிருக்காங்க. இந்த தோட்டா தான் வந்துட்டு இவங்களுக்கு உள்ளார போயிட்டு இவங்களை சாகடிச்சிருக்கு. அதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தோட்டா இவங்களோட மூளைக்குள்ள கிடைச்சிருக்கு. இதை வச்சு பாக்குறப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த கடைக்குள்ள அன்னைக்கு வந்தது ஒரு கொலைகாரனா இல்ல 2 பேரா? ஏன்னா 2 விதமான துப்பாக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 துப்பாக்கியுமே வேற வேற டைரக்ஷன்ல இருந்து சுட்ட மாதிரி இருந்திருக்கு. ஒருவேளை இப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு நபர் வந்துட்டு 2 துப்பாக்கி கூட வச்சிருந்திருக்கலாம். ஒரு தடவை சுட்டு இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது இன்னொரு தடவை கூட இன்னொரு டைரக்ஷன்ல இருந்து வேற ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டு இருந்திருக்கலாம். மீதி இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாருமே பேக் டோருக்கு பக்கத்துல ஒருத்தங்களுக்கு மேல ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் இல்லாத நிலைமையில அடுக்கி வைக்கப்பட்டு இறந்திருக்காங்க. 17 வயசான எலிசா, 15 வயசான சாரா, அப்புறம் 17 வயசான ஜெனிஃபர். இவங்க எல்லாத்துக்கிட்டுமே வந்துட்டு தவறா நடந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அவங்களோட இன்னஸை வச்சு அவங்களோட கை காலை வந்துட்டு கட்டியிருக்காங்க. அவங்களோட வாயை வந்துட்டு அடைச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே துப்பாக்கி வச்சு தலையிலே சுட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய டிடெக்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு மோசமான ஒரு கொலையை இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ஒரு பொண்ணுக்கு மேல இன்னொரு பொண்ணுன்னு அடுக்கி வச்சு இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயத்த நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் 13 வயசான அந்த எம்மி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. அந்த 4 பேர்ல இருந்து அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தவழ்ந்து மட்டும் போக கிடையாது. 2வது முறையா அவங்களை இன்னொரு துப்பாக்கி வச்சு சுட்டதுக்கு அப்புறமும் கொலைகாரன் அந்த பேக் சைட்ல தப்பிச்சு போனதுக்கு அப்புறமும் இவ்வளவு புகை வந்துட்டு வெளியில வந்து அதை போலீஸ் ஆபீசர் பார்த்து தீயணைப்பு வீரர்களுக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லி தீயணைப்பு வீரர்கள் அந்த இடத்துக்கு வர வரைக்குமே எம்மி வந்துட்டு உயிரோட தான் இருந்திருக்காங்க. பொறுமையா அந்த கடையில பத்தி எரிஞ்ச எல்லா தீயுமே அணைச்சதுக்கு அப்புறமா எம்மி கிட்ட வந்து பார்த்தப்ப எம்மி உயிரோட இருந்திருக்காங்க. அவங்கள காப்பாற்றவும் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை தூக்கின அந்த சமயத்துல தான் எம்மி இறந்து போயிருக்காங்க. இந்த 4 பொண்ணுங்களுக்குமே எதிரிங்க அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. ஏன்னா அவங்களாம் சின்ன பொண்ணுங்க. எல்லாருமே அவங்களோட ஃபேமிலியோட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதோட பியூர் மோட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுங்க தனியா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட தவறா நடந்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் மோட்டிவா இருக்கணும் அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. இவ்வளவு கொடூரமான கொலைகளை பண்ணது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுத்தி இருக்கிறவங்க கிட்டயுமே விசாரிக்கிறாங்க. யாருக்கிட்ட இருந்தும் எந்த ஒரு குழுவும் கிடைக்கல. இந்த சமயம் தான் போலீஸ் ஆஃபீஸர் டிசம்பர் 14 மோரிஸ் அப்படின்ற ஒரு பையனை வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. இந்த பையனுக்கு 16 வயசு. இந்த பையன் இந்த யோகட் ஷாப்புக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மால்ல வந்துட்டு கையில துப்பாக்கி வச்சுட்டு பாக்கெட்ல சில தோட்டாக்கள்லாம் வச்சுட்டு சுத்திட்டு இருந்திருக்கான். இதை பார்த்த உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவனை கூப்பிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சப்ப இந்த யோகட் ஷாப்புக்குள்ள இறந்து போன அந்த பொண்ணுங்களுடைய கொலைக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. எதனால ஸ்பெசிஃபிக்கா இந்த கொலைகளுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பையன் கையில வச்சிருந்தது 22 கேலிபர் துப்பாக்கி. அதே 22 கேலிபர் துப்பாக்கியால தான் உள்ள இருக்கிற அந்த பெண்கள் வந்துட்டு இறந்திருக்கிறதா பிரேத பரிசோதனையில் கிடைச்ச ரிப்போர்ட் சொல்லுது. இந்த பையனை விசாரிச்சப்ப இந்த பையன் மட்டும் கிடையாது, இந்த பையன் கூட இருந்த மீதி 3 பேரை பத்தின தகவல்களும் போலீஸ்க்கு தெரிய வருது. இதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் 15 போலீஸ் ஆபீசர் 17 வயசு இருக்கக்கூடிய மைக்கேல் ஸ்காட்டையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்க. இந்த மைக்கேல் ஸ்காட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல போலீஸ் ஆபீசர் கிட்ட மாட்டின மோரிஸோடைய ஃப்ரெண்ட். சொல்ல போனா இந்த சமயத்துல போலீஸ் ஆபீசருக்கு 4 பசங்க மேல சந்தேகம் இருந்தது. ஃபர்ஸ்ட் 16 வயசான மோரிஸ், 2வது 15 வயசான ஃபாரஸ்ட், அப்புறம் 17 வயசான மைக்கேல், அப்புறம் ராபர்ட். இதுல மோரிஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த சமயத்துல மோரிஸ் வந்துட்டு என்ன சொல்றானா, ஃபாரஸ்ட் வந்துட்டு அன்னைக்கு கையில ஒரு துப்பாக்கி வச்சிருந்தான். அந்த துப்பாக்கி தான் இது. அவங்ககிட்ட எதுக்கு இந்த துப்பாக்கி வச்சிருக்க, இந்த துப்பாக்கி வச்சு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த துப்பாக்கி வச்சு தான் நான் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு என்னை பார்த்து சிரிச்சான். அன்னைக்கு நாங்க எல்லாருமே 10:45 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாலுக்கு போனோம். நான் ரெஸ்ட் ரூம் போனேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியில வர அந்த சமயத்துல ஃபாரஸ்ட் வந்து இந்த துப்பாக்கி என்கிட்ட கொடுத்து, சரிவா போலாம், போய் சில பொண்ணுங்களை வந்துட்டு கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னான். அப்பாவும் சொன்ன எதுவுமே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இவன் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்றான். என்னதான் மோரிஸ் வந்து ஃபாரஸ்ட் வந்து என்கிட்ட துப்பாக்கி வச்சு சில பொண்ணுங்களை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதை அவன் உண்மையாலுமே சொன்னானா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதனால ஃபாரஸ்டோட வாயிலிருந்து இந்த விஷயத்த வர வைக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, மோரிஸ் கிட்ட போயிட்டு நீ வழக்கம் போல பேச்சு
கொடுக்குற மாதிரி போயிட்டு ஃபாரஸ்ட் கிட்ட பேச்சு கொடு, நீங்க பேசுறது எல்லாத்தையுமே நாங்க பக்கத்துல இருந்து கேட்கறோம், இது மூலியமா இந்த கேஸ்ல எதனாச்சும் உண்மைகள் வெளியில வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால மோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஷுவலா ஃபாரஸ்ட்டை பார்த்து பேசுற மாதிரி ஃபாரஸ்ட் கிட்ட போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப இவங்க பேசுற இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே பக்கத்துல ஒரு வேன் வச்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மோரிஸ் வந்துட்டு ஃபாரஸ்ட்டை பார்த்து, அன்னைக்கு நீ ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தே, கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் வந்து பொண்ணுங்களை கொலை பண்ண போறேன்னு, நீ நிஜமால அந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு கேட்கறான். இதை கேட்ட ஃபாரஸ்ட் வந்துட்டு, என்ன நீ பேசிட்டு இருக்க, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா அதை நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா, நான் எதுக்காக போயிட்டு பொண்ணுங்களை கொலை பண்ண போறேன், சொல்ல போனா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் உன் கூட தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த விஷயம் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கரமான ஏமாற்றமா இருந்தது. இதை வச்சு ஃபாரஸ்ட்டை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. இந்த 4 பசங்கள்ல ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஸ்டேபிளான ஒரு ஃபேமிலி இருக்கு, ஸ்டேபிளான ஒரு இன்கம் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 3 பேர்த்தோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டேபிளான ஃபேமிலி கிடையாது. சரி, இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இந்த சந்தேகத்தை முழுசா தீர்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சாங்க. ஸ்ட்ரெயிட்டா ஃபாரஸ்ட்டை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. இப்படி ஃபாரஸ்ட்டை கூப்பிட்டு அன்னைக்கு நைட்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப ஃபாரஸ்ட், நாங்க அன்னைக்கு நைட்டு இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தோம், சின்ன சின்ன தப்புகள்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். அன்னைக்கு நைட்டு நாங்க தனியா நின்றுட்டு இருந்த ஒரு எஸ்யூவி காரை ஓபன் பண்ணி அந்த காரை திருட்டுத்தனமா திருடிட்டு அங்கிருந்து 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அங்க இருக்கிற செவுத்துல வந்துட்டு நாங்க நிறைய கிறுக்கி வச்சோம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணமே தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. முக்கியமா அந்த பொண்ணுங்க இறந்து போனதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருந்த இந்த சமயத்தில் எல்லாருக்குமே 2 விதமான மைண்ட் செட் இருந்தது. ஒன்று, இந்த பசங்க தான் அன்றைக்கி அந்த யோகட் ஷாப்புக்குள்ளே போயிட்டு கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு. இன்னொன்று, இந்த 4 பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பசங்க கிடையாது, 4 பேருமே சின்ன பசங்க தான். எல்லாருக்குமே ஒரு 15, 14, 17 வயசு தான் இருந்திருக்கும். இவங்க வந்துட்டு இவ்வளோ மோசமான ஒரு கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த கிரைம் சீனில் நடந்தது எதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாமே பயங்கரமான ஒரு வக்கர எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளவு மோசமா அந்த பொண்ணுங்களை ட்ரீட் பண்ணி அவங்கள கொலை பண்ணி இப்படி அடிக்க வைக்கிற அளவுக்கு இவங்க போயிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் பேசிக்கிட்டாங்க. இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தது ஆஃபீஸர் பலானோ. இந்த ஆஃபீஸர் பலானோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர். இவரோட இன்ட்ராகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய விசாரிக்கிற முறை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப்பாக இருக்கும். ஏதாச்சும் ஒன்று பண்ணி பயங்கரமாக விசாரிச்சு உண்மையை வந்துட்டு அவங்களோட வாயிலிருந்தே வர வச்சிருவாரு. இதனால இவர் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான கேசஸை வந்துட்டு சால்வ் பண்ணியிருக்காரு. இவர் 4 பேர்த்தையுமே அப்பப்போ தனியாக கூட்டு போயிட்டு உட்கார வச்சு விசாரிக்கிறாரு. இவர் மோரிஸை விசாரிச்ச அந்த சமயத்தில் உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் போயிருக்கு. இறந்து போன அந்த பெண்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காமிச்சு, இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே இல்லை, நீ தானே இதை பண்ண, மரியாதையை சொல்லு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு பெருசாக எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. இந்த கேஸ் வந்துட்டு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உலகம் ஃபுல்லாக வைரலாக போகுது. இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத பல பேர் வந்துட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் கவர்மெண்ட் இந்த கேஸ்ல கொலைகாரன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு, டிப்ஸ் கொடுக்கறவங்களுக்கு நாங்க $25,000 வந்துட்டு ரிவார்டா தரோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. நாட்கள் போக போக, வாரங்கள் போக போக இந்த கேஸ் வந்துட்டு ரொம்பவே தீவிரமா போக $25,000 நாங்க ரிவார்டு தரோம் அப்படின்னு சொன்னது போக நாங்க $1,00,000 ரிவார்டு தரோம் அப்படின்னு மாத்துறாங்க. எங்க பார்த்தாலுமே இந்த 4 பொண்ணுங்களுடைய ஃபேஸ் தான் வந்துட்டு எல்லா பில்போர்ட்ஸ்லையுமே இருக்கு. எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையுமே திரும்ப திரும்ப இவங்களுடைய நியூஸஸ் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. இவங்க 4 பேர்த்தோட போட்டோவை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த 4 பொண்ணுங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க, அவங்களுடைய சிஸ்டர்ஸ் எல்லாருமே கையில மெழுகுவத்தி ஏற்றி வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், உண்மையான குற்றவாளியை சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய லோக்கல் செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு இந்த கேஸ்க்காக குரல் கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் வந்துட்டு இந்த கேஸ்க்காக பாட்டெல்லாம் பாடி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. இப்படி எல்லாருமே இந்த கேஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனாலே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பயங்கரமான ப்ரெஷர் வந்துட்டு வருது. சீக்கிரமாக நம்ம குற்றவாளியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் அவங்க இருக்காங்க. இப்படி சில வருஷங்கள் போகுது. 1998 கிட்டத்தட்ட 2000 பேர்த்துக்கு மேலே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விசாரிச்சிருக்காங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த 4 பசங்க மேலே மட்டும்தான் சந்தேகம் இருக்குது, வேற யாரு மேலேயும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த 4 பசங்களை இந்த கேஸில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி பெருசாக எந்த ஒரு விஷயமே போலீஸ்க்கு கிடைக்கல. இப்போ மறுபடியும் மைக்கில் கூட்டிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணப்ப எல்லாருமே இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு.
ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் நிறுத்தாம திரும்ப திரும்ப விசாரிச்சுக்கிட்டே இருந்ததுல மைக்கேலுடைய வாயில இருந்து சில உண்மைகள் வெளியில வர ஆரம்பிக்குது. இப்போ இவர் ஒரு கட்டத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் என்னுடைய 3 ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு அன்னைக்கு யோகட் ஷாப்ல போயிட்டு கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்க நினைச்ச மாதிரி அன்னைக்கு கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த கடைக்குள்ள போனோம். அப்போ அந்த பொண்ணுங்க இருந்தாங்க. அந்த பொண்ணுங்களை நாங்க கொலை பண்ணோம். கொலை பண்ணி ஒருத்தங்களுக்கு மேல ஒருத்தங்களை அடுக்கி வச்சு நெருப்பு வச்சோம். இதுல எம்மி மட்டும் அங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணா நாங்க 2வது தடவை அவளோட தலையில சுட்டோம். சுட்டுட்டு நெருப்பு வச்சுட்டு பேக் டோர் வழியா நாங்க வெளியில கிளம்பி போயிட்டோம் அப்படின்னு சொல்றோம். செப்டம்பர் 14 மைக்கில் வச்சு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் கண்டினியூஸாக விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப தான் இந்த உண்மைகள் தெரிய வருது. முழுசா 8 பக்கத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையுமே கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதில் இவர் சொல்ல வர்றது என்னன்னா, நாங்கள் 4 பேருமே அன்னைக்கு அந்த யோகட் ஷாப்புக்குள்ளே போயிட்டு அன்னைக்கான கலெக்ஷன் காசை வந்துட்டு திருடிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அன்னைக்கு எங்களுடைய டார்கெட் அந்த யோகட் ஷாப்பாக தான் இருந்துச்சு. பிளான் பண்ண மாதிரியே நாங்கள் அன்னைக்கு போனோம். காரை வந்துட்டு பக்கத்தில் பார்க் பண்ணிட்டு யோகட் ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சோம். மோரிஸ் வந்துட்டு அவனுடைய ஆர்டர்ஸை சொல்லிட்டு பார்சல் வாங்குறதுக்கு வெயிட் பண்ற மாதிரி உள்ள உட்காந்துருந்தான். மீதி 2 பசங்க பின்னாடி இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்க்கு போற மாதிரி சீன் போட்டு உள்ளார போயிட்டு அந்த யோகட் ஷாப்போடைய பேக் டோரை வந்துட்டு ஓபன் பண்ணி வச்சாங்க. இந்த சமயம் எங்களோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுங்க காசு எண்ணி லாக்கர்ல வச்சுட்டு இந்த கடையை லாக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம நாங்க திறந்து வச்சிருந்த அந்த பேக் டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ளார போய் லாக்கர்ல இருக்கக்கூடிய காசெல்லாம் திருடிட்டு போனோம் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட மோட்டிவா இருந்தது. அன்னைக்கு மோரிஸ் வந்துட்டு 22 கேலிபர் துப்பாக்கி வச்சிருந்தான். ராபர்ட் ஸ்பிரிங்ஸ்டன் 308 கேலிபர் துப்பாக்கி வச்சிருந்தான். நாங்க வெளியில பார்த்தப்ப வெளியில வந்துட்டு டோர் லாக் ஆயிருந்தது. அதனால நாங்க மாலுக்கெல்லாம் சுத்திட்டு பேக் டோர் வழியா அந்த காசு எடுக்கலாம் அப்படின்ட்டு உள்ள போனோம். அந்த சமயம் நாங்க எதிர்பார்க்கல உள்ளார இன்னும் அந்த பொண்ணுங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பேக் டோர் வழியா உள்ள நுழைஞ்ச அந்த சமயமே பொண்ணுங்க வந்துட்டு ட்ரெஸ் இல்லாம தான் இருந்தாங்க. எனக்கு ஃப்ரண்ட் டெஸ்க்ல வந்துட்டு பணத்தை எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சத்தம் கேட்டுச்சு. கூடவே துப்பாக்கியால சொல்ற சத்தமும் கேட்டுச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் வேகமா திரும்பி அதை பார்த்தப்ப உள்ள ஒரு பொண்ணு வந்துட்டு இறந்து கிடந்தது. இந்த சமயத்துல மோரிஸ் கையில துப்பாக்கி வச்சிருந்தான். இப்போ எனக்கு இன்னொரு துப்பாக்கி சொல்ற சத்தம் கேட்டுச்சு. இன்னொரு பொண்ணுமே இறந்து போச்சு. இப்போ மைக்கேல் என்ன சொல்றானா, ராபர்ட் வந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு இருந்தான். ஒரு கட்டத்துல அவன் பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான். இப்போ ராபர்ட் வந்துட்டு என் கையில துப்பாக்கி கொடுத்து நீ சுடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். ஆனா நான் துப்பாக்கியை வாங்க மறுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் டிடெக்டிவ்ஸ் கிட்ட சொல்றான். இந்த சமயம் தான் ராபர்ட் மேல அடுக்கி வச்சிருந்த எம்மி வந்துட்டு அங்க இருந்து குதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணா. ராபர்ட் இன்னொரு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டான் அப்படின்னு சொல்றான். இப்ப உண்மை எல்லாத்தையுமே இவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு இந்த கொலைக்கான தண்டனையை தரணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா இந்த சமயமே பாத்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு 2 விதமா பிரிஞ்சிருந்தாங்க. ஒன்னு, இவங்க தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க, அதை தான் இவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. இன்னொன்னு, இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த சமயத்துல வேணும்னே இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி இந்த கேஸ் எப்படியாச்சும் சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்டிகேட்டர்ஸ் தான் இவங்க 4 பேர்த்தையும் மாட்டி விட பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கோர்ட் இந்த கேஸ் எடுத்து நடத்திட்டு இருந்த அந்த சமயத்துல கோர்ட் என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாலுமே கிரைம் சீன்ல நடந்த டீடைல்ஸ் எல்லாம் மைக்கேல் வந்துட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கான். அன்னைக்கு உள்ள நடந்த இந்த கிரைம் சீனை பத்தின எந்த ஒரு டீடைல்ஸுமே போலீஸ் ஆபீசர்ஸ் வெளியிட கிடையாது. அப்படின்னா வெளியில் இருக்கிற பொதுமக்கள் யாருக்குமே உள்ளார என்ன நடந்துச்சு, என்ன மாதிரி கிரைம் சீன் இருந்தது அப்படின்றது தெரியாது. இப்படி இருக்கிறப்ப மைக்கேல் மட்டும் எப்படி இவ்வளவு கரெக்டா ஒண்ணுக்கு மேல ஒன்னு அடிக்க வச்சிருந்தாங்க, எம்மி தப்பிக்க ட்ரை பண்ணா, 2வது தடவையா சுட்டேன், இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா சொல்ல முடியும்? ஃப்ரண்ட் டோர் வந்துட்டு லாக் பண்ணி வச்சிருந்தது, பேக் டோர் நாங்கள் திறந்து வச்சிருந்தோம், பேக் டோர் வழியாக தான் வந்தோம், கொலை பண்ணோம், நெருப்பு வச்சோம், இவ்வளோ டீட்டெயில்ஸ் எப்படி அக்யூரேட்டாக சொல்ல முடியும்? அப்படின்னா கண்டிப்பாக இந்த 4 பேர் தான் வந்துட்டு இந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் நினைச்சது. இந்த கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டு இருந்த அந்த சமயத்தில் பல விஷயங்களை கோர்ட்டில் வச்சு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமே 2 தரப்பாக பிரிஞ்சிட்டு இருந்தது. இந்த பசங்களை வேணும்னு இன்வெஸ்டிகேஷனில் சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னும், இந்த 4 பசங்க தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பசங்களை தவிர இன்னும் சில பேருக்கு மேல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சந்தேகம் இருந்தது. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸ் நடந்ததுல இருந்து அடுத்த 2 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களை வந்துட்டு விசாரிச்சாங்க. அந்த யோகட் ஷாப்பை சுத்தி இருக்கக்கூடிய கடைகள், அந்த கடையில் இருந்தவங்க, அன்னைக்கு அந்த யோகட் ஷாப்புக்குள்ள இருந்த கஸ்டமர்ஸ், அன்னைக்கு அந்த இடத்துல சுத்திட்டு இருந்தவங்க அப்படின்னு சொல்லி பல பேர்த்துக்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த யோகட் ஷாப்புக்கு நைட்டு வந்துட்டு போன கஸ்டமர்ஸ், இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்ப ஒரு ரிட்டையர்டு போலீஸ்
போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த யோகட் ஷாப்புக்கு ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்காக உள்ள வந்தேன். அப்படி வந்தப்ப அங்க நான் ஒரு நபரை பார்த்தேன். அந்த நபரோட ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசித்திரமா இருந்தது. அதனால நான் அந்த நபரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நபருக்கு ஒரு 35 இருந்து ஒரு 40 பக்கமா வயசு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அந்த நபர் மிலிட்ரி மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு போட்டுட்டு இருந்தான். அவன் பார்க்கறதுக்கு ரொம்பவே பதட்டமா இருந்தான். அதே மாதிரி இந்த பொண்ணுங்களே வந்துட்டு மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருந்தான். இவன் அவனுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டு பார்சல் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணாம பேக் சைடு வெளியே பூந்து போனான். உடனே நான் அந்த கடையில் இருந்த எலிசாவை பார்த்து, ஏன் அந்த நபர் பின் சைடு போறாரு அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு எலிசா வந்துட்டு, பின் சைடில் தான் சார் ரெஸ்ட் ரூம் இருக்கு, ஒருவேளை ஒரு ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அந்த நபர் திரும்பி வருவானா அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் ஆகியுமே அந்த நபர் வந்துட்டு வரல. அதுவும் போக அந்த நபர் ஆர்டர் பண்ண அந்த பார்சலுமே வந்துட்டு வருது. அந்த ஆர்டர் நம்பரை அந்த பொண்ணு வந்துட்டு நிறைய தடவை சொன்னிச்சு. ஆனா அந்த நபர் அந்த பார்சலை வாங்க வரல. அந்த நபருக்கு அப்புறம் பல டோக்கன் கழிச்சு ஆர்டர் கொடுத்த என்னோட ஆர்டரே வந்துட்டு வந்துருச்சு. என்னோட பார்சல் வரவும் நான் என்னோட பார்சலை வாங்கிட்டு வெளில போயிட்டேன். அந்த சமயம் இது பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனா அப்பயே எனக்கு லைட்டா சந்தேகமா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடக்கவும் இப்போ ரீகால் பண்ணி பாக்குறப்ப எனக்கு என்னமோ அந்த நபர் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்ட போலீஸ் ஆபீசர் வந்துட்டு அந்த நபர் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்லப்போனா அன்னைக்கு நைட்டு வந்து மத்த கஸ்டமர்ஸ் கிட்டயும் இந்த மாதிரியான ஒரு நபரை நீங்க பாத்தீங்களா, அந்த நபர் சந்தேகப்படுற மாதிரி இருந்தாரா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் எவ்வளவு விசாரிச்சும் அன்னைக்கு வந்துட்டு போன அந்த நபர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. சந்தேகம் அந்த ஒரு நபர் மேல மட்டும் வர கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு மேரிட் கப்புள் வந்து கடை சாத்துற அந்த சமயத்துல அந்த கடைக்குள்ள வந்திருக்காங்க. வந்து அவங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்றாங்க. இப்ப இந்த மேரிட் கப்புள் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 பேரும் அந்த கடைக்குள்ள போன அந்த சமயமே அந்த கடையை வந்துட்டு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. அங்க இருந்த எல்லா டேபிள் மேலயுமே க்ளோஸ் பண்ற மாதிரி சேர்ஸ் வந்துட்டு கமுத்து வச்சிருந்தாங்க. இப்போ நாங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண அந்த சமயத்துல ஒரே ஒரு டேபிள்ல மட்டும் 2 நபர்கள் உட்காந்து சோடா குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த 2 நபருமே ரொம்ப நேரமா அங்க சோடா குடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுடைய பார்சலே வந்துருச்சு, நாங்க எங்களோட பார்சலை வாங்கிட்டு வந்துட்டோம், நாங்க வெளில வர்றப்பயுமே அந்த நபர்கள் அங்கதான் இருந்தாங்க. ஒண்ணு, அதுக்கப்புறமா அந்த பொண்ணுங்களை வந்து கொலை பண்ண அந்த கொலைகாரங்களை இவங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா இவங்களே கூட அந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 நபர்கள் யார் அப்படின்ற கோணத்திலுமே போலீஸ் ஆபீசர் விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்கள இந்த கேஸ்ல வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியல. இது மட்டும் கிடையாது, இதே மாதிரியான பேட்டர்ன்ல வேற எங்கேயாச்சும் கொலை நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் சுத்தி இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துலயுமே விசாரிக்கிறாங்க. இது கூடவே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த கேஸ்ல பல சீரியல் கில்லர்ஸ் மேல சந்தேகம் இருந்தது. நிறைய பேருக்கு கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்க. நீ தான் இந்த கொலையை பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இதுல முக்கியமா போலீஸ் ஆபீசருக்கு ஆலன் அப்படின்ற ஒரே ஒரு தொடர் கொலையாளி மேல மட்டும் சந்தேகம் அதிகமா இருந்தது. ஏன்னா அவன் வந்துட்டு நிறைய பொண்ணுங்களை கொலை பண்ணியிருக்கான். அவன் கொலை பண்ண பேட்டர்ன் வந்துட்டு இந்த கேஸோட மேட்ச் ஆகுற மாதிரி இருந்திருக்கு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் அவனுமே விசாரிக்கிறாங்க. விசாரிச்சப்ப இந்த கொலை நடந்த அந்த சமயத்திலையும் அந்த இடத்துல இல்லை அப்படின்றது தெரியுது. இதனால அவனையும் விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் எக்கச்சக்கமான தொடர் கொலையாளிகளை போலீஸ் ஆபீசர்ஸ் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்க. ஆனா யாரையுமே இந்த கேஸ்குள்ள வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்னால கனெக்ட் பண்ண முடியல. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே லாயர்ஸ் வந்துட்டு கோர்ட்ல சொல்லி இந்த மாதிரி பல பேர்த்த அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. யாரையுமே இந்த கேஸ்குள்ள கனெக்ட் பண்ண முடியல அப்படின்றதுனால எந்த ஒரு தப்புமே பண்ணாத அந்த 4 பசங்களை வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது, நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதை தாண்டி அந்த பசங்க வந்துட்டு அன்னைக்கு அந்த யோகட் ஷாப்புக்குள்ள இருந்த மாதிரியான எந்த ஒரு தடையுமே இல்லை. அதாவது பிசிக்கல் எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. அந்த பசங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றத மட்டும் வச்சு இந்த கேஸை வந்துட்டு நகர்த்தக்கூடாது. ஏன்னா அந்த பசங்களை மிரட்டி கூட ஒத்துக்க வச்சிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா கோர்ட் என்ன முடிவு பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா அந்த பசங்க அந்த கிரைம் சீனுக்குள்ள நடந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே பக்காவா சொல்றாங்க. அவங்க உள்ள போகாம எப்படி இந்த டீடைல்ஸ் எல்லாம் அவங்களால சொல்ல முடியும், அவங்களுக்கு எப்படி இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா அவங்க அன்னைக்கு அங்க இருந்திருக்காங்க, அவங்க தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்து இவங்க எல்லாருக்குமே தண்டனை தருது. மைக்கேல் இவருக்கு ஆயுள் கால தண்டனை கிடைக்குது. அடுத்து ராபர்ட்டுக்கும் ஆயுள் கால தண்டனை கிடைக்குது. சொல்ல போனா மரண தண்டனையிலிருந்து லைட்டா மிஸ் ஆகி இவர் ஆயுள் கால தண்டனைக்கு வந்திருக்காரு. 3வது வந்துட்டு மோரிஸ் வந்துட்டு உள்ள இருந்திருக்காரு. ஆனா பெருசா எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்களோட வாக்குமூலத்துல தெரியுது. அதுவும் போக பெருசா எவிடன்ஸ் எதுவுமே இவருக்கு எதிராக கிடைக்கல அப்படின்றதுனால இவருக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை. ஃபாரஸ்ட் சொல்ல போனா ஃபாரஸ்ட் வந்துட்டு இந்த சீன்குள்ளேயே கிடையாது. ஃபாரஸ்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறப்ப வெளியில தான் நின்றுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்துட்டு தண்டனையே இல்லை. இந்த சம்பவம் நடக்கிற அந்த சமயத்துல இவருக்கு 15 வயசு தான், அதுவும் வெளியில தான் நின்றுட்டு இருந்தாரு அப்படின்றதுனால இவரை விட்டுறாங்க.
இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சில வருஷம் போகுது. ஆனால் இந்த பசங்களோட பேரண்ட்ஸ், இந்த பசங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பல முறை கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாங்க. லாயர்ஸ் இந்த பசங்களுக்காக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்கள வெளியில் கொண்டு வர முடியல. இன்னும் சில வருஷங்கள் போகுது. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏலாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த 4 பேர்த்தையுமே அந்த கிரைம் சீனில் கனெக்ட் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. சொல்லப்போனால் ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபுட் பிரிண்ட்டு, டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஆனால் இந்த தடவை டிஎன்ஏ டெக்னாலஜி வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுனால இவங்களோட டிஎன்ஏவை வச்சு இறந்து போன அந்த 4 பொண்ணுங்களுக்குள்ள கிடைச்ச அந்த டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. அதனால ஃபர்ஸ்ட் எமி கிட்ட தவறா நடந்திருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்குள்ள கிடைச்ச அந்த டிஎன்ஏவோட சாம்பிள் எடுத்து இந்த 4 பேருக்கு கூடயும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இந்த டிஎன்ஏ இந்த 4 பேருக்கு கூடயுமே மேட்ச் ஆகல. ரிப்போர்ட் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ எந்த விதத்திலுமே இந்த 4 பேருக்கு கூட மேட்ச் ஆகல. இது 5ஆவதா ஒரு நபருடையது. அப்படின்னா அன்னைக்கு அந்த கடைக்குள்ள இவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டது இவங்க இல்லாத இன்னொரு நபர். மறுபடியும் லாயர்ஸ் வந்துட்டு இந்த கேஸை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. பாத்தீங்களா, நாங்க அப்பையில இருந்து இதை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த பசங்க வந்துட்டு போலீஸ் ஆபீசர் சொல்ற மாதிரி அந்த பொண்ணுங்க கிட்ட தவறா நடந்துகிட்டு இருந்திருந்தா டிஎன்ஏ சாம்பிள் வந்துட்டு மேட்ச் ஆயிருக்கணும். அப்படி இல்லையா 5ஆவதா ஒரு நபர் அங்க இருந்தாரு அப்படிங்கறதையாச்சும் இந்த 4 பசங்க சொல்லி இருந்திருக்கணும். ஆனா அந்த மாதிரி இவங்க எந்த ஒரு வார்த்தையுமே சொல்ல கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுங்களுடைய ரிப்போர்ட் வச்சு பாக்குறப்ப அந்த பொண்ணுங்க கிட்ட தவறா நடந்துகிட்டு அவங்களோட இன்னசால அவங்களோட கை காலெல்லாம் கட்டி போட்டு உடனே தான் அவங்களை சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இப்போ வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை வச்சு பார்க்குறப்ப அந்த பொண்ணுங்க கிட்ட தவறா நடந்துகிட்டது இவங்க இல்லை அப்படின்னு சொன்னா அந்த கொலையை பண்ணதும் இவங்களா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயம் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையுமே டிஸ்கஸ் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட்டர் பழையலும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இவர் பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர். இவரோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டஃபா இருக்கும். இவர் இந்த பசங்களை வச்சு பண்ண அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவர் பயங்கரமா மிரட்டினதா சொல்றாங்க. அதுவும் போக கிரைம் சீன்ல நடந்த அந்த போட்டோஸ்லாம் இவங்க கிட்ட காமிச்சு சொல்லு நீ தானே இந்த கொலையை பண்ண, ஓ நீ இவங்களை கொலை பண்ற அந்த சமயத்துல எமி வந்துட்டு உங்ககிட்ட தப்பிச்சு ரெஸ்ட் ரூம் கிட்ட போனா அப்ப பின்னாடி இருந்து ராபர்ட் தானே சொன்னான் நீ தானே அந்த துப்பாக்கி வாங்கின அப்படின்ற மாதிரி மாத்தி 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 மேனிபுலேட் பண்ணியிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரையும் வச்சு 15 மணி நேரம் 12 மணி நேரம் 10 மணி நேரம் கண்டினியூஸா பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல இவங்களே வந்துட்டு நம்ம தான் அந்த தப்பை பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்பிடுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்த அந்த சமயத்துல அந்த கிரைம் சீனுக்குள்ள எடுத்த எல்லா போட்டோஸுமே வந்துட்டு இந்த பசங்க கிட்ட காமிச்சிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, வெறும் 14 15 17 வயசு இருக்கக்கூடிய பசங்க கிட்ட கிரைம் சீன்ல நடந்த அதுவும் ரொம்ப மோசமா கொலை செய்யப்பட்டிருக்க அந்த பொண்ணுங்களோட போட்டோஸை காமிச்சு மாத்தி மாத்தி மேனிபுலேட் பண்ணதுல அவங்களோட மைண்டுமே வந்துட்டு அவ்வளோக்கா மெச்சூர்டா இல்லாததுனால இவங்க ரொம்ப ஈஸியாவே இந்த மேனிபுலேஷனுக்குள்ள போயிடுறாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரைம் சீனுக்குள்ள நடந்த இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, பழையல வந்துட்டு இந்த கேஸை மட்டும் இல்ல இன்னும் பல கேஸை வந்துட்டு இந்த மாதிரி தான் மேனிபுலேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் கோர்ட்ல வந்துட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்ப இந்த தப்பு வந்துட்டு இவங்க பண்ணல அப்படின்னு தெரிய வந்ததுனால ராபர்ட் மைக்கேல் இவங்க 2 பேருத்தையுமே 2009ல வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட இவங்க 2 பேருமே 11 வருஷம் செய்யாத தப்புக்காக ஜெயில இருந்திருக்காங்க. ஒருவேளை இவங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மரண தண்டனை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது என்ன ஆயிருக்கும்? இப்ப வெளியில வந்து இந்த பசங்களுக்கு அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கரமான கோபம். செய்யாத தப்புக்காக எங்களை நீங்க ஜெயில போட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆபீசர்ஸ் மேலே கேஸ் போடுறாங்க. இந்த கேஸும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல நடந்தது. கோர்ட்ல அந்த ஆபீசர்ஸ்க்கு தண்டனையும் தராங்க. இப்படி இவங்களை வச்சு பண்ண இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இவங்களோட வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மோசமாயிடுச்சு. 2 பேர் 11 வருஷம் ஜெயில இருந்தாங்க. மோரிஸ் வந்துட்டு 3 வருஷம் ஜெயில இருந்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் மென்டலி வந்துட்டு ரொம்பவே அப்நார்மலா இருந்திருக்காரு. கண்டினியூஸா பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல அவரை மேனிபுலேட் பண்ணதுல அதுக்கப்புறம் ஜெயில இருந்ததுல அவர் ரொம்பவே வந்து மோசமான நிலைமைக்கு போறாரு. இதனால ஒரு தடவை இவர் டிராபிக் போலீஸ் ஆபீசர் கிட்டே கத்தி காமிச்செல்லாம் மிரட்டி இருக்கிறாரு. இவருக்கு போலீஸ் ஆபீசர்ஸை பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமா தோண ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தடவை இவர் போலீஸ் ஆபீசர் கிட்ட தகராறு பண்ணிட்டு அங்க இருந்து ஓடின அந்த சமயத்துல ஆபீசர்ஸ் வந்துட்டு இவரை பிடிக்கிறதுக்காக சுடுறாங்க. இப்படி சுட்டதுல அவர் இறந்தே போறாரு. அதனால இவர் இறந்து போனதுக்கான முக்கியமான காரணம் இந்த இன்வெஸ்டிகேஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஃபாரஸ்ட் அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போனாங்க. இவர் மோசமான மனநிலைக்கு போறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டினால ரொம்பவே மோசமா நடத்தப்பட்டாரு. இவர் என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி இவருக்கு மேல ஒரு பிளாக் மார்க் இருக்குது அப்படின்றதுனால அந்த பிசினஸ் எதையுமே வந்து மக்கள் ஆதரிக்கல. கண்டினியூஸா லாசஸை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணாரு. மக்கள் யாருமே இவர்கிட்ட வர்றதுக்கு விரும்பல. அதனால அவரோட கம்பெனி இழுத்து மூடிட்டு பெரிய லாஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணி ஒரு மன அழுத்தத்திலே தான் இருந்தாரு. அந்த சமயத்துல இருந்த அந்த டிஎன்ஏ டெக்னாலஜியை வச்சு இந்த கொலையை பண்ணது இவங்க இல்ல அப்படின்றது மட்டும்தான் தெரிஞ்சதே தவிர
உண்மையாலுமே அந்த டிஎன்ஏ யாரோடது அப்படின்றது தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில வருஷங்கள் போகுது. 2018ல இந்த டிஎன்ஏ டெக்னாலஜி இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு இந்த விக்டிம்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச அந்த டிஎன்ஏவை வச்சு இவங்க விசாரிச்ச அத்தனை பேர்த்தோட டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எதுலையுமே வந்துட்டு மேட்ச் ஆகல. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா 2021ல நம்ம வந்துட்டு இந்த வீடியோவை நம்மளோட சேனல்ல போட்டிருப்போம், கிட்டத்தட்ட 4.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மட்டும்தான் இருந்தது, இந்த கேஸ் சால்வ் பண்ணாமலே இருந்தது. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, உண்மையான குற்றவாளி யார், எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். 2022 டேனியல் ஜாக்சன் இந்த இன்வெஸ்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸை கம்ப்ளீட்டா உள்ள போயிட்டு பாக்குறாரு. இந்த 4 பசங்களை எப்படி எப்படிலாம் விசாரிச்சாங்க, இந்த 4 பசங்க அதுக்கு என்ன சொன்னாங்க, அன்னைக்கு அந்த யோகட் ஷாப்புக்குள்ள இருந்த கஸ்டமர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கோத்ரூ பண்றாரு. இப்படி பண்ணப்ப அந்த பசங்களை வச்சு பண்ண அந்த இன்வெஸ்டிகேஷன்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு தப்பு இருக்கு அப்படின்றத இவர் கண்டுபிடிக்கிறாரு. இவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் தான் அந்த பழைய ஆபீசர் வந்துட்டு இவங்க அத்தனை பேர்த்தையும் ஹிப்னோடைஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வர வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த 2022ல டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அபரிவிதமா வளர்ச்சி அடையுது. ஜெனடிக் ஜீனியாலஜி அப்படின்றது பயங்கர ஃபேமஸ் ஆகுது. இந்த டிடெக்டிவ் வந்து விக்டிம்ஸோட உடம்புக்குள்ள இருந்து எடுத்த அந்த டிஎன்ஏ சாம்பிள், அப்புறம் எமியோட பெல்ட் பக்கில் இருந்து எடுத்த அந்த டிஎன்ஏ சாம்பிள், அங்க இருந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர், அப்புறம் இந்த ஃபிங்கர் நெயில் கட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாத்துல இருக்கக்கூடிய டிஎன்ஏவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஜெனடிக் ஜீனியாலஜில போட்டு பார்க்கறாரு. இப்படி போட்டு பார்த்ததுல இவருக்கு டைரக்டா எந்த ஒரு மேட்சுமே கிடைக்கல. இப்ப எமியோட மூளைக்குள்ள இருந்த அந்த 380 கேலிபர் தோட்டாவை எடுத்து பேலிஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதனால இந்த தோட்டாவை இவரு NIBNக்கு அனுப்புறாரு, நேஷனல் இன்டகிரேஷன் பேலிஸ்டிக் நெட்வொர்க். இங்க துப்பாக்கி சம்பந்தப்பட்ட சுட்டது சம்பந்தப்பட்ட எல்லா கேசஸுமே வந்துட்டு டேட்டா பேஸ்ல பதிவாயிருக்கும். இந்த பேலிஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னா என்னன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்றேன். என்னதான் ஒரே மாடல் துப்பாக்கியா இருந்தாலும் ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான சில விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு துப்பாக்கியில சுடும் போதும் அந்த புல்லட் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா ஸ்கிராச் ஆகும். அந்த புல்லட் தயாரிக்கப்பட்ட டைமுக்கு ஏற்ற மாதிரி, அதை சுட்ட அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அதோட பேட்டர்ன்ஸ், அதில் ஆயிருக்க ஸ்கிராச்சஸ் வந்துட்டு யூனிக்கா தான் இருக்கும். இதனால இவர் என்ன பண்றாருன்னா இந்த தோட்டாவை வந்துட்டு அந்த நெட்வொர்க்குக்கு அனுப்பி இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான வேற ஒரு தோட்டாவோ வேற ஒரு கன்னோ வேற எதனாச்சும் ஒரு கேஸ்ல வந்துட்டு அசோசியேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா பேஸ்ல செக் பண்றாரு. இப்படி இவர் செக் பண்ணி பார்த்ததுல இவரோட லக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்துட்டு மேட்ச் ஆகுது. 1998ல கென்டூச்சில இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த கேஸ்ல கிடைச்ச அந்த புல்லட்டோட மாடல், அந்த பேட்டர்ன் அப்படியே யோகட் ஷாப் மோட்டர்ஸ்ல நடந்த அந்த மாடல், அந்த புல்லட்டோட மேட்ச் ஆகுது. இதை வச்சு அந்த நெட்வொர்க் வந்துட்டு என்ன ரிப்போர்ட் தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 தோட்டாவுமே ஒரே துப்பாக்கியில இருந்தா வெளியில வந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இந்த துப்பாக்கிக்கு சொந்தக்காரன் தான் இந்த 2 கேஸ்லயுமே வந்துட்டு சுட்டிருக்கணும். கென்டூச்சில கொலை பண்ண அந்த நபர் வந்துட்டு யார் அப்படின்றத அப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னா இந்த நபர் தான் இந்த யோகட் ஷாப் மோட்டர்ஸை பண்ணியிருக்கணும். அந்த நபருடைய பேர் ராபர்ட் இன்ஜோனி, 67 வயசு. இப்போ அந்த நபர் வந்துட்டு உயிரோடு இருக்க கிடையாது, அந்த நபர் 67 வயசுல இறந்துட்டான். போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னுமே டீட்டெயிலா வந்துட்டு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 2 கிரைமுக்குமே ஒரு துப்பாக்கி தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சாலும் அந்த துப்பாக்கியை 2 இடத்துலயுமே யூஸ் பண்ணது இந்த நபர் தானா அப்படின்றது தெரியணும், கன்ஃபார்ம் ஆகணும். இதனால இந்த நபருடைய டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து அந்த விக்டிமோட டிஎன்ஏ சாம்பிள்குள்ள வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த டிஎன்ஏ சாம்பிளை கொடுக்கறதுக்கு அந்த நபர் வந்துட்டு உயிரோட இல்ல. அதனால போலீஸ் ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இறந்து போன அந்த நபருடைய ஃபேமிலி கிட்ட இருந்து இந்த டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி கலெக்ட் பண்ணி டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டேட்டா பேஸ்ல போட்டு மேட்ச் பண்ணப்ப ஷாக்கிங்கான பல விஷயங்கள் தெரிய வந்தது. 1985ல ராபர்ட் இன்ஜூனி வந்துட்டு 12 வயசு பொண்ணு கிட்ட தவறா நடந்துகிட்டு ஜெயில போயிருக்கான். ஆனா இவன் தான் உண்மையான குற்றவாளி அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அதுல இவனோட டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்கு. கூடவே 1997ல ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான், அதுல இவனோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. 1998ல ஒரு வீட்டுக்குள்ள பூந்திருக்கான், அந்த வீட்டுல அம்மாவும் 12 வயசு பையனும் இருந்திருக்காங்க. 2 பேருக்குமே இவன் துப்பாக்கியால சுட்டு அவங்க கிட்ட தப்பா நடந்திருக்கான். அந்த கேஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய டிஎன்ஏ வந்துட்டு மேட்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் இவன் பண்ணியிருக்கான் மாட்டாமலே. இதுல இன்னும் சில ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கு. அந்த யோகட் ஷாப் கொலைகள் நடந்த அந்த சமயத்துல இவன் அந்த ஏரியாவில தான் இருந்திருக்கான். சொல்லப்போனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்த நாட்கள்ல இவன் ஒரு காரை வந்துட்டு ஓட்டிட்டு போயிட்டு போலீஸ் ஆபீசர் கிட்ட மாட்டிக்கிறான். அந்த கார் வந்துட்டு ஒரு திருட்டு கார் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் இவனை பிடிக்கிறாங்க. இப்படி பிடிச்சப்ப இவன் வச்சிருந்த அந்த காருக்குள்ள 380 கேலிபர் துப்பாக்கி இருந்ததா போலீஸ் ஆபீசர் அப்பவே வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த மாடல் துப்பாக்கி தான் வந்து பாத்தீங்கன்னா யோகட் ஷாப்ல நடந்த அந்த கொலைகளுக்கு யூஸ் பண்ணப்பட்ட மாடல் துப்பாக்கியும் கூட. எப்படியோ இவங்களோட இன்வெஸ்டிகேஷன்
ஸ்டேஷன் இவங்களோட ரேடார்ல இருந்து அந்த சமயம் வந்து தப்பிச்சிட்டான். இது எல்லாத்தையும் மீறி விக்டிம்ஸோட உடம்புல இருந்து எடுத்த அந்த டிஎன்ஏ இவனோட டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தப்ப அது 100% மேட்ச் ஆயிருக்கு. இத்தனை வருஷமா வேர்ல்டு லெவல்ல யார் இந்த கொலையை பண்ணா அப்படின்னு சொல்லி பல பேர் டிபேட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த கேஸோட உண்மையான குற்றவாளி, உண்மையான கொலையாளி இந்த ராபர்ட் இன்ஜூனி தான். ஆனா பிரோஜனம் எல்லாம் செத்து போயிட்டான். அட்லீஸ்ட் யார் இந்த கொலையை பண்ணா அப்படின்றதாச்சும் தெரிய வந்தது. அந்த 4 பசங்களும் இன்னசென்ட். எதுக்காக நீங்க ஜெயில வச்சீங்க? வாழ வேண்டிய சமயத்துல அவங்களோட வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா ஜெயில போயிடுச்சு. இதுக்கு நீங்க நஷ்டஈடு வழங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல வந்துட்டு பேசினாங்க. இதுபடி அவங்க ஜெயில கழிச்ச ஒவ்வொரு வருஷத்துக்கும் $80,000 வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு வருது. இது 10-11 வருஷம் இருந்த அந்த 2 பசங்களுக்கு, அப்புறம் 3 வருஷம் மட்டும் இருந்த மோரிஸ்க்கு ஜெயிலுக்கு போகல அப்படின்னாலுமே மன உளைச்சலை ஃபேஸ் பண்ண ஃபாரஸ்ட்டுக்குமே வந்துட்டு நஷ்டஈடு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த நஷ்டஈடு வந்து பாத்தீங்கன்னா மோரிஸோட ஃபேமிலிக்கு தான் போச்சு. ஏன்னா மோரிஸ் வந்துட்டு மன அழுத்தத்தினால துப்பாக்கினால சுடப்பட்டு இறந்து போயிட்டாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த கேஸ்ல 4 பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அநியாயமா மோசமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி 4 பசங்க வந்துட்டு சம்மந்தமே இல்லாம அவங்க மேல கேஸை போட்டு அவங்கள ஜெயில தள்ளி அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு கேள்விக்குறியாக்கி இருக்காங்க. இந்த கேஸில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 பசங்க தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி இவங்களை வெளியில எடுத்தாச்சு. இந்த மாதிரி எத்தனை பேர் வந்துட்டு தப்பே பண்ணாம இப்ப ஜெயிலுக்குள்ள இருப்பாங்க? எத்தனை பேர்த்த பண்ணாத தப்புக்காக நீங்க தான் இந்த தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு உள்ள வச்சிருந்திருப்பாங்க. அவங்களாம் பண்ணாத தப்புக்காக எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? எதுக்கு இந்த தண்டனை ஏத்துக்கணும்? அதனால விசாரணை வந்துட்டு நியாயமான முறையில் நடந்துச்சுன்னா தான் எல்லாமே கரெக்டா இருக்கும். நம்மளுடைய லால வந்துட்டு சொல்லுவாங்க, 1000 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி வந்துட்டு மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு இந்த கேஸ் வந்துட்டு ஒரு உதாரணம். இந்த யோகர்ட் ஷாப் மர்டர் கேஸ் வந்துட்டு சால்வ் ஆயிருச்சு. அதனால இந்த கேஸை பத்தி மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி உண்மையான குற்றவாளியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஸ்பாட் ஃப்ரெண்ட் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் எடுத்து பார்த்தப்ப பெருசா யாருமே இந்த சால்வ் ஆனதை பத்தி பேச கிடையாது. அதனாலதான் நம்ம இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப எடுத்து பேசுறோம். நன்றி ப்ரோ ரிமைண்ட் பண்ணதுக்கு. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.